ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மாரி மாரி அம்மா, சூர்யாவை ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டு நீ இப்படி அடிபட்டு கிடக்குறியம்மா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு மாரி. இத்தனை நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சூர்யாவை பத்தின கவலையோட தான் இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த கவலையே இல்ல மாரி. இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. எப்படியும் நீ சூர்யாவை காப்பாத்திடுவ. சூர்யாவை காப்பாத்துன நீ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ நல்லா இருப்ப. இப்போ நீ செத்து பொழைச்சிருக்க. சூர்யா உனக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்கான். நீ உயிர் பொழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் கைவிரிச்சிட்டாங்க. ஆனா சூர்யா மனசு தளராம என்ன செஞ்சான்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷமா கோயிலுக்கு போகாம சாமி கும்பிடாம இருந்த சூர்யா இப்போ உனக்காக கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் பண்ணிருக்காமா. நீ நல்லபடியா கண்முழிக்கணும்னா அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இருந்து பூஜைக்கான பொருட்கள் வாங்கணும்னு குருஜி சொன்னதால சூர்யா கூலிக்கு மூட்டை தூக்கி கட்டட வேலை செஞ்சு இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட்டான் தெரியுமா? சூர்யா கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு வேதனையாதான் இருந்துச்சு. ஆனா அவன் உனக்காக கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது மனசுக்கு ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. இப்ப உன் விஷயத்துல சூர்யா ரொம்பவே மாறிட்டான் மாறி. அதுல எனக்கு சந்தோஷம்தான். சூர்யாவை பாத்துக்க நீ இருக்க. இனி சூர்யாவை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன் மாறி. தேவி அம்மா என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைய நான் காப்பாத்தணும், காப்பாத்தியே ஆகணும். வாமா. உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா மாறி. சீக்கிரமா குணமாயிடுவ. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல மாறி. நீ மட்டும் ரிஸ்க் எடுக்காம இருந்திருந்தேன்னா என்னோட மனைவியும் குழந்தையும் நான் பறிகொடுத்திருப்ப மாறி. ரொம்ப நன்றிமா. என்னையும் என் பொண்ணையும் ரொம்ப சிரமப்பட்டு காப்பாத்திருக்க மாறி. அண்ணி ஹாப்பியா இருக்கா? எனக்கும் தான். அண்ணி மாறி வந்துட்டா.
சந்தோஷமா இருக்கு. மாறி, நீ மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கம்மா. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதா தான் நடக்கும். ஹாசினி, மாரிய கூட்டிட்டு போய் அவுட் ஹவுஸ்ல விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வா. சரி வா மாறி. ஹாசினி இரு. அவுட் ஹவுஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாம். மாறி இனிமே அங்க தங்க வேண்டாம், நம்ம வீட்லயே தங்கட்டும். அண்ணி சூரியம்மா, உண்மையை எதுவும் சொல்றீங்களா? மாறி இனிமே நம்ம கூட நம்ம வீட்டுல தான் இருக்க போறாளா? ஆமா, இனிமே மாறி இங்கே இருக்கட்டும். அம்மா, மாறி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், கூடவே இருந்து பாத்துக்கணும். அதனால மாறி இனிமே இங்கேயே இருக்கட்டும். ஹாசினி சொல்றது சரிதான் தாரா. அதுவும் இல்லாம மாறி மறுஜென்மம் எடுத்து ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கா. ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போட்டோம். கண்டிப்பா ஆரத்தி எடுக்கணும் தாரா. அப்பதான் மாறி மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் போகும். வாங்க அக்கா, கொடுங்க. சூரியமாமா, நல்ல நல்ல சேர்ந்து நில்லுங்க. சுஜாதா அண்ணி, மாறிய தேவி அண்ணியை கும்பிட்டு விளக்கேத்த சொல்லு. சரிங்க அண்ணி. வா மாறி வா. போலாமா? வா. சூர்யா, மாரிய ஒரு ரூம் கூட்டிட்டு போ. மாறி வா, மேல போலாம். போ. மாறி, தேவி அம்மா, இவ எதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? ஏ பட்டிக்காடு, என்ன வாசல பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? தேவி அம்மா வந்திருக்காங்க சார். என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஹஸ்பண்ட் சார். பதிலுக்கு நானும் சிரிச்சேன்.
ஏ பட்டிக்காடு, உனக்கு தலையில அடிபட்டதால ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாசல்ல யாருமே இல்ல. நீ மத்தவங்கள வேணா தேவி தேவின்னு சொல்லி ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாத. ஒழுங்கா ரெஸ்ட் எடு. ஹஸ்பண்ட் சார், நீங்க ஏன் உங்க அம்மாவை அம்மான்னு சொல்லாம பேர் சொல்றீங்க? அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடலாம்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அம்மானா அது தாரா அம்மா மட்டும்தான். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, கூடிய சீக்கிரமே கண்டிப்பா ஹஸ்பண்ட் சார வாய் நிறைய உங்களை அம்மான்னு சொல்ல வைக்கிறேன். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்காடா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? அப்பாவும் நானும் கலந்து பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லி விடுறோம். நீங்க பெருசாலாம் ஒண்ணும் செய்ய வேணாம். உங்க சக்திக்கு உண்டானதை செஞ்சா போதும். அது கூட உங்க விருப்பம் தான். நல்ல தகவலா சொல்லுங்க. அப்போ நாங்க போயிட்டு வரோம். வரமா வரமா. அப்ப போலாம். இவ எதுக்காக போன் பண்றா? என்ன இது போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஹலோ ஹலோ, என்னங்க போன் எடுக்க இவ்வளவு நேரம்? அது வந்து வீட்டுக்குள்ள இருந்த, இப்போ வெளியே வந்து பேசுற. ஆமா, இப்ப எதுக்காக போன் பண்ணீங்க? வீட்ல எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. அதுக்கு எதுக்குங்க எனக்கு போன் பண்றீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் இப்ப உங்க பொண்டாட்டி. நீங்க என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? சாரிங்க, சாரி. நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி கேட்டுட்டேங்க. நல்ல வேலை, நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லாம விட்டீங்களே. அம்மா, மாமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க நிக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீயே ஒரு மாதிரியா இருக்க. அதானே. ஆமா, எங்களை பார்த்தோன்னு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே மாமா, நான் எப்பயும் போல தானே இருக்கேன். போன்ல யார் கூட பேசிட்டு இருந்த? அது வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையா? இல்ல பேர் வைக்கலையா? பேர் என்ன சொல்லு? வச்சிருக்காங்க மாமா, நல்ல பேரு தான். ஃப்ரெண்டு பேரு ஸ்ரீதர். ஸ்ரீதர். சிஸ்டர், டேய், உங்ககிட்ட ஏதோ திருட்டுத்தனம் இருக்குடா. மாமா, காமெடி பண்ணாதீங்க. சிஸ்டர், இந்த பையகிட்ட ஏதோ வில்லங்க இருக்குது. சூப்பரா இருக்குமா. கொடுங்கக்கா, கொடுங்க. நீங்க உட்காருங்கக்கா, நான் பரிமாறுறேன். அட நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். உட்காருங்க.
மாறி நீயும் சாப்பிடுமா? இல்ல மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். வா சாப்பிடு. நீயும் சாப்பிடு மாறி. போதும் போதும். மாறி சொன்ன கேளு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. சாம்பார் இல்லக்கா, ஹஸ்பண்ட் சரி சாப்பிடுறாரு. அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் சாப்பிடுறேன். நீ என்ன சூரிய மாமா சாப்பாட்டிய சாப்பிட போற? அவர் சாப்பாடு அவர் சாப்பிட போறாரு, நீ வந்து போ சாப்பாட்ட சாப்பிடு மாறி. அதுக்கு இல்லக்கா, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பொண்டாட்டி சாப்பிடணும். ஓம் பொண்டாட்டி இருக்காளே, இது என்ன புதுசா இருக்கு மாறி? நான் பாரு அப்படியா? ஹஸ்பண்ட்காக எல்லாம் சுத்தமா வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு பசிச்சா நான் நல்லா சாப்பிடுவேன். வழக்கத்தை விட இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல சூர்யா? ஆமாமா, ஒவ்வொரு ஐட்டமும் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஹாசினி, ஆஷா, இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. தினமும் இதே டேஸ்ட்ல சமைச்சிருங்க. ஆமா ஹாசினி, உன்னோட சமையல்ல நல்ல பெட்டர்மெண்ட் இருக்கு. கீப் இட் அப். போதும் போதும் மாமா, நீங்க எல்லாரும் பாராட்ட வேண்டியது என்ன இல்ல, மாறிய. மாறி, ஏன்னா இன்னைக்கு சமைச்சது நம்ம மாறிதான், நாங்க இல்ல. அதான பார்த்தேன். என்னடா ஹாசினிக்கு திடீர்னு இப்படி ஒரு கைப்பக்கம் வந்துருச்சேன்னு. அண்ணி, நீங்க இன்னும் தூங்கலையா? நான் ஒரு தூக்கம் தூங்கியே எழுந்திருச்சிட்டேன். குடிக்க தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன். உங்களை பார்த்தா இன்னும் தூங்கவே இல்ல போல இருக்கே. இந்த நேரத்துல தூங்காம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது 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 தூக்கம் வரல, அதான் அப்படியே உலாத்திட்டு இருக்கேன். மனசுல துக்கமோ குழப்பமோ இருந்தாதான் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிறது துக்கமா இல்ல குழப்பமா? அது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்ல வேண்டாம். அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம் அண்ணி. நான் யாருன்னு முன்ன பின்ன தெரியாத போதே என் உயிரை காப்பாத்துனவங்க நீங்க. உங்ககிட்ட சொல்றதுல தப்பு இல்ல. நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு குழப்பத்துல இருக்க அண்ணி. என்ன சிக்கல், என்ன குழப்பம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். என்ன தயக்கம், சொல்லுங்க, பரவாயில்ல. அது அது வந்து அண்ணி, வீட்டுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன சொல்றீங்க நீங்க? தாரா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். எதுக்காக இப்படி அவசரப்பட்டீங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அண்ணி, எனக்கு வேற வழி தெரியல. அதனால நான் கோவில் வச்சு தாலி கட்டிட்டேன். யார் அந்த பொண்ணு? இப்ப எங்க இருக்கா? சொல்லுங்க. இனிமே மறைக்க என்ன இருக்கு? அந்த பொண்ணு பேர் என்ன? அது வந்து அது ஸ்ரீஜா. ஸ்ரீஜா. எந்த ஸ்ரீஜா? என்ன எதுக்கு பாக்குற? சிஸ்டர் கேக்குறாங்கல்ல, பதில சொல்லு. அது 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 ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் பேசிட்டு இருந்தேன். இத நான் நம்பணுமா? அவ நம்மளோட எதிரி. அவகிட்ட ராத்திரி நேரத்துல உனக்கு என்ன பேச்சு?
உண்மைய சொல்லு தினேஷ். அதான் சொன்னேனேமா, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சிஸ்டர், இவன் மாரியோட ஆளா இருப்பான்னு தான் தோடுது. இவ்வளவு கேட்டு சொல்றானா பாருங்க, எப்படி பெரிய கமலஹாசன் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றான் பாருங்க. என்ன முறப்பு இரு சிஸ்டர், பால்ல விஷம் கலந்த விஷயம் எப்படி மாரிக்கு தெரிஞ்சதுன்னு நாம எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த பாவி புள்ள தான் போய் சொல்லி இருக்குது. சத்தியமா எனக்கு அந்த மாதிரி போட்டு கொடுக்கற வேலை எல்லாம் தெரியாதுமா, என்ன நம்புங்க. எனக்கு என்னமோ தினேஷ் போய் சொல்ற மாதிரி தெரியலமா. மாமா தான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்க இவனை போட்டு கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய், அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களாடா? இங்க பாரு தினேஷ், நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. அந்த மாதிரி ஏதாவது நடந்தது தொலைச்சிருவேன். போங்க. ஐயோ, இத நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பூசாரி. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வா வா. ஏடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை விரட்டி அடிக்கிறதுக்காக நீயே தாலியை கட்டிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்றியா? மா, நான் போய் சொல்லல. எனக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சு. கோவில்ல வச்சுதான் எனக்கு தாலி கட்டினாரு. ஏம்மா, கல்யாணம் யாரு கூட நடந்தது? உனக்கு யார் தாலி கட்டினா? சூர்யா மாமாவோட தம்பி தினேஷ் தான் என் கழுத்துல தாலி கட்டினாரு. நீங்க 2 பேரும் கோவில்ல தங்கியிருந்த நைட்டு அவர் இங்க வந்திருந்தாரு. கோவில்ல வச்சு அவர் தான் என் கழுத்துல தாலி கட்டினாரு. பாவி பாவி பாவி, போய் சொல்லாம உண்மையை சொல்றீ. மாரி கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? நான் ஒன்னும் போய் சொல்லல. வேணும்னா நீங்க தினேஷ்க்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க. ஐயோ, ஏற்கனவே அந்த தாராமா நம்ம மேலே மாரி மேலே கோபமா இருக்காங்க. நீ வேற இப்படி ஒரு காரியத்தை பண்ணி மாரி வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? பாவி பாவி, ஏண்டி உன் புத்தியெல்லாம் இப்படி போகுது? ஐயோ, இது பாரு, நீ சொல்ற மாதிரி அந்த பையனோட உனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீ மாறி விட்டு பக்கமே போக கூடாது. ஓடி உள்ள, ஓடி ஓடி உள்ள. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பாத்தீங்களா என்ன வேலை பண்ணி தொலைச்சிருக்கான்னு பாருங்க. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. என்னம்மா? ஸ்ரீஜா பாத்தீங்களா? நான் அப்ப பார்த்தது. நான் உள்ளேயும் பார்த்துட்டேன், வெளியும் காணோம். எங்க போனானே இது தெரியல. இது இது பதட்டப்படாத, நிதானமா இரு. இங்கதான் எங்கேயாவது இருப்பா பாரு. ஐயோ, சரி. ஐயோ, என்னது இது? துணியெல்லாம் காணோம். எங்க போனாலும்? உங்களுக்கு எப்பவும் என்ன விட மாரிதான் முக்கியம். மாரி மேல உள்ள பாசத்தால நீங்க என் புருஷ வீட்டுக்கு என்ன அனுப்பி வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ அவரோட வீட்டுக்கு போறேன். என்னை தேட வேண்டாம். அப்பா, 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 இங்க பாருங்கப்பா. என்னமாச்சு? ஸ்ரீஜா மாரியை நிம்மதியாவே வாழ விட மாட்டா போல இருக்குப்பா. என்னது? இங்க பாருங்கப்பா, நமக்கு தெரியாம ஸ்ரீஜா லெட்டர் எழுதி வச்சுட்டு மாரி வீட்டுக்கு போயிருக்காப்பா. மாரியம்மா, இது என்ன சோதனை? ஏற்கனவே மாறி பூந்த வீட்டுல சந்தோஷமா இல்ல, இப்ப இவ வேற கிளம்பி போயிருக்கா. அங்க என்ன நடக்க போதோ தெரியலையே. அத நினைச்சா தப்பா எனக்கும் பயமா இருக்கு. என் வயித்துல பிறந்த ஸ்ரீஜாவோட புத்தி ஏன் இப்படி போகுதுன்னே தெரியல. மாறி என் வயித்துல பிறக்கலன்னா கூட இது நாள் வரைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த ஸ்ரீஜா என் வயித்துல பிறக்காமலே போயிருந்திருக்கலாம். மாரிய மட்டும் என் பொண்ணா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பேன். உன்னோட வேதனை எனக்கு புரியுதுமா. அதுக்காக நீ மாரியை ஸ்ரீஜாவையும் வேற வேறன்னு பிரிக்காத. இல்லப்பா,
இது நாள் வரைக்கும் நான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு பார்த்ததே இல்ல. 2 பேரையும் நான் என் பெத்த பொண்ணா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஸ்ரீஜாவோட புத்தி ஏன்பா இப்படி போகுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, அன்னைக்கு நம்ம மாரிய பாக்குறதுக்காக சென்னைக்கு போயிருந்தப்போ கோவில்ல மாரியோட அம்மாவை நான் பார்த்தேன்ப்பா. என்னம்மா சொல்ற? மாரியோட அம்மாவை நீ பாத்தியா? ஆமாப்பா, மாரியோட அம்மாவை நான் பார்த்தேன்ப்பா. அவங்க கிட்ட பேச முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நீங்க கூட என்கிட்ட கேட்டீங்களே ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு. நான் தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஓ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.